இப்போது தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருது. இந்தியன் 2ல் தொடர்ந்து இப்போ நேற்று சர்தார் 2 வரைக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு 25 பேர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே விபத்தில் ஏற்படுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தகுந்த பாதுகாப்பு இல்லாமல், இல்லை சில நேரங்களில் அலட்சியத்தால், சில நேரம் கவனக்குறைவால், சில நேரம் வசதிகள் இல்லாதால் இந்த விபத்து ஏற்படுது. பல முறை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டே வரோம். ஒரு முறை விபத்து ஏற்படும் போதும் அதுக்கு பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்தாமல் விட்டுறாங்க. அதனால் இது முதல் முறையாக பெப்சியோட வரலாற்றில் எல்லா உறுப்பினர்களையும், அதாவது வந்து நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல், இது வரைக்கும் பெப்சியும் வந்து அந்த சங்க நிர்வாகிகளை அழைச்சி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க போய் உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த முறை முதல் முறையாக சம்மந்தப்பட்ட அனைத்து சங்கத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்த்து ஏறக்குறைய ஒரு 2000 பேர் இன்றைக்கி கலந்துக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வச்சு என்னென்னலாம் பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்புங்கிறது வந்து நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். விபத்து வந்து சொல்லிட்டு வராது, என்றைக்கோ ஒரு நாள் தான் வரும். அதனால் வந்து அதீத நம்பிக்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவனக்குறைவில், அலட்சியத்தில் இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசுவோம். சார், இது வந்து உறுப்பினர்களோட கவனக்குறைவு தான் சார். வந்து இதில் தயாரிப்பாளர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயாரிப்பாளர்கள் வந்து அந்த வசதிகள் செய்து தரணுங்கிறது தான் தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. அதுக்கு அப்புறம் நடக்கிற அனைத்து காரணத்துக்கும் ஏதோ ஒரு உறுப்பினர் தான் காரணமாக இருக்கார். இப்போ கடைசியாக நடந்த இதில் கூட வந்து அந்த படப்பிடிப்பில் மேலே அந்த கோடாவிலேருந்து கீழே விழும்போது அந்த கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதை அருந்து கீழே விழுந்து இதெல்லாம் செக் பண்ண வேண்டிய தயாரிப்பாளரோட வேலை இல்லை. இது சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து ஸ்டுடியோ இன்சார்ஜோ இல்லை கோடாவில் ஒர்க் பண்ணுறவங்களோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அதனால் வந்து இது நாங்கள் யாரையும் ஒருத்தர் குறை சொல்ல விருப்பப்படல. எங்களோட உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து ஒரு 60-70% வந்து அதில் பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக எல்லாருமே வர வச்சு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் உறுப்பினர்களும் இது காரணம் சார். இதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 30 நாளில் வந்து செட்டு போடுறத 15 நாளில் போடுறாங்க. அப்போது இதுக்கு நடிகர்களுக்கான கால்ஷீட் பிரச்சனையும் இருக்குது. அப்படி அப்போ நடிகர்களுக்கும் பங்கு உண்டு. நிச்சயமாக அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நீங்கள் நடிகர்களுக்கு இப்போ என்ன எங்களுக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை வருதுன்னா, திடீர்னு ஒரு ஹீரோ கூப்பிட்டு இப்போ ஜூலை 25ன்னு வச்சுங்க, ஆகஸ்ட் 1லேருந்து ஷூட்டிங் வச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்து அதை வந்து ஒரு செட்டு போடணும் வச்சுங்களேன். அது ஒரு 45 நாள் 50 நாள் அந்த செட்டு தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பிரம்மாண்டமான செட்டாக ஆகிடுச்சு. அதை போகிறதுக்கு 50 நாள் முன்னாடி மாதிரி வந்து ஒரு வாரத்தில் நினச்சிக்கிட்டு டைரக்டர் வந்து ஆர்ட் டைரக்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆர்ட் டைரக்டர் வந்து எங்கள் உறுப்பினர் ப்ரெஷர் கொடுத்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் வேலை செய்ய, ஒரு நாள் வேலை செய்யலாம், 24 மணி நேரம், 10 நாள் 15 நாள் வேலை செய்ய முடியாது. நான் 50 நாளில் ஒர்க் பண்ண வேண்டிய வேலையை 40 நாளில் பண்ணலாம். அதை வந்து 10 நாளில் பண்ணணும், 15 நாளில் பண்ணணும்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது தெளிவான திட்டமிடுதல் இல்லாமல், அது தயாரிப்பாளராக ஹீரோவாக நான் யாரையும் குறைச்சல விருப்பப்படல. ஒரு வேலை ஹீரோ முன்னாடியே டேட் சொல்லிவிட்டு தயாரிப்பாளர் கடைசியாக பண்ணிக்கலாம், அது செலவாக ஒரு விஷயமாச்சு அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சாரா, இல்லை திடீர்னு ஹீரோ இப்போ தான் டேட்டு கொடுத்தாரா, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அதில் யார் காரணம் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ எல்லா ஷூட்டிங்குமே எல்லா செட்டுமே கடைசியில் வந்து அவசரமாக வந்து பெயிண்ட்டு காயாமல், நீங்கள் எந்த ஷூட்டிங் போனாலும் முதல் நாள் போகும்போது பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா, சார் இப்போ இன்னும் செட்டு முடியலை சார், ஒரு பக்கம் நீங்கள் அந்த லெஃப்ட்டில் ஷூட் பண்ணுங்கள், நாங்கள் ரைட்டில் ஒர்க் பண்ணுறோம், இது மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னன்னா ஒர்க் பண்ணும்போது கவனக்குறைவு ஏற்படும், அந்த பாதுகாப்பு சுத்தியில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி வரும்போது அது கவனக்குறைவு இருக்கும். அதனால் வந்து தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு ஹீரோக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாருக்கு டேட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரொம்ப முன்கூட்டியே கொடுத்துருங்க. நாங்கள் ஏப்ரலில் ஷூட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஜனவரியிலே சொல்லிவிடுங்க. அப்போ அந்த ஜனவரியில் ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே செட்டா இல்லை அவுட்டோரா எங்கே பண்ணணுங்கிறத அவங்க முதலே பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் அதுபோல் வந்து இங்கே வசதி இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஹைதராபாத் போயிடாதீங்க. ஏற்கனவே 50% ஒர்க்கை எங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இங்கே ஃப்ளோர் இல்லைங்கிறதுக்கு அரசாங்கம் தயவுசெய்து ஏற்கனவே ஃப்ளோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து படப்பிடிப்பு நடக்க தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து தரணுங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளுக்கு விருப்பம். இப்போ முதல் முக்கிய தீர்மானம் என்னென்னா, எங்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடும் விபத்து காப்பீடும் ஏற்படுத்தி தரணும், தயாரிப்பாளர் தரணும். அப்புறம் படப்பிடிப்பு நடக்கிற இடங்களில் அனைத்து வசதிகளும் கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கணும். சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களால் வைக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சேர்ற மாதிரியான ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்திக்கணும். இது குறைஞ்சபட்ச இதுவாக நாங்கள் கேட்கணும். மற்றபடி வந்து இப்போது கோடா இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் சேனல்ஸ் கேம் ஷோ போன்ற எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பே கிடையாது. அதான் ஒரு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஃப்ளோர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க.
இப்போ சேனல்ஸ் நடத்துகிற எந்த ஷோவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நடத்தப்படுது. அதை முதல்ல மற்ற டிவி ஷூட்டிங்னா வந்து அவங்க வந்து சாதாரணமாக நடத்துகிறாங்க. இந்த கேம் ஷோஸ்லாம் மட்டும் வந்து எல்லாம் ஃப்ளோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து கோடா ஏறி நடத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கோடா கட்ட திறமை உள்ள எங்களோட உறுப்பினர்கள் வந்து அவங்க போகும்போது எப்படி கோடா இருக்குது, எவ்வளோ சைஸில் கோடா இருக்குது, அவங்களுக்கும் மெம்பர் அது கட்டுறதால அது என்ன ப்ளஸ் வரும்னா, அந்த மெம்பர் வந்து எங்கள் மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். லைட்மேன் போகும்போது அவனுக்கு சொல்லுவான், இந்த இடத்துல கோடா வீக்காக இருக்குது, இந்த இடத்துல லைட் லெஃப்ட்டில் திரும்பும்போது கயிறு அங்கே இருக்குது அப்படிங்கிற வசதியெல்லாம் அவன் சொல்லுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வச்சு கோடா கட்டு லைட் கட்டு போயிடுறாங்க. அப்போ கோடா கட்டும்போது அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து கீழே இருக்கிற மெம்பர்ஸ் வர்றதில்லை. அப்போ என்னென்னா, இந்த கோடா கட்டுறது எங்கள் உறுப்பினர்கள் கோடா கட்டினா மட்டும்தான் எங்கள் உறுப்பினர்கள் வேலை செய்வாங்க. அது வந்து சேனல்ஸுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுக்குற, அது வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான். ஆனால் விபத்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கோடாக்கள் தான். அதனால் கோடாவில் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் எங்களோட உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்ற உறுப்பினர்கள் வந்து வேலை செய்வாங்க. இது வந்து டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 15 முதல் எல்லா உறுப்பினர்களும் வந்து அந்த அடையாள அட்டையோடு வேலை செய்யணும். முதல்ல மெம்பர் யார், நான் மெம்பர் யார் அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது, இந்த அந்த மேலே கட்டும்போது ஹெம்ஸ்ன்னு சொல்லப்பட்ட பெல்ட்டு, அந்த பெல்ட் இருந்தால் தான் அது வந்து மேலே ஏறுறவங்க அது பண்ணணும். மற்றபடி கீழே ஒர்க் பண்ணுற லைட் ஆஃபீஸர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் க்ளவுஸு ஷூஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. அது எல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் 15 முதல் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வந்து முடிவெடுத்து 100% சாத்தியம் இல்லைன்னா ஷூட்டிங் நடக்காதுங்க. இந்த முறை இனிமேலும் வந்து எங்கள் உறுப்பினர்கள் மரணத்துக்கு நாங்கள் காரணமாக விரும்பலை. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் ஆகஸ்ட் 16 முதல் படப்பிடிப்பு நடக்கும். இல்லைனா நாங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் 11 விஷயங்கள், இந்த 11 விஷயங்களில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? இப்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டால் அது வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கோடா கட்டுறதுங்கிறது உடனே ஒரே 15 நாளில் 20 நாள் நடக்காது. அதுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் தேவைப்படும். ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னா நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது ஆனால் ஒர்க்கே ஆரம்பிக்கல, டைம் கொடுங்கன்னா நாங்கள் வந்து அந்த படப்பிடிப்பை கலந்து கொள்ளுவோம். இன்சூரன்ஸை சொல்லிட்டே இருக்கீங்க, பல ஆண்டு காலமாக சொல்லுது கலைஞர் சண்டை பயிற்சி கலைஞர்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாலும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ 4 லட்சமாக ப்ரீமியம் வருது அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அது அடுத்த கட்டமாக பேசுகிறது. இப்போ தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி தரோம்னு அதை வந்து இந்த 2 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. அதான் வந்து அக்டோபர் முதல் அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவங்களோட உட்காந்து பேசி எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியுமோ அதை டெஃபரெண்டாக பண்ணுறோம். சார், இந்த கலைஞர்கள் பாதிப்பில் விபத்து எதாவது ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நிதியுதவி மாதிரி வந்து எல்லாரும் சம்பளத்துலேருந்து 1% கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடி சொல்லுங்க. இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது, எந்த அளவுக்கு நடவடிக்கை? அந்த வருத்தத்தை நான் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும். செத்தா வந்து ஒரு நாள் வந்து மாலை வச்சுட்டு போகிறதோட எல்லாரோட கடமை முடிஞ்சு போயிடுது. அந்த 1% 1% கூட வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கலைஞர்களும் கொடுக்குறதில்ல, தொழிலாளியும் கொடுக்குறதில்ல. அது நான் கெட்ட பேர் எடுத்துக்க எனக்கு விருப்பப்படல. இப்போ 1% வந்து அது ஹீரோவாகட்டும் இருக்கும், இல்லை வந்து கடைசியாக ஒர்க் பண்ணுற தொழிலாளியாக இருக்கட்டும், 1% நான் வந்து என்னோடய ஊதியத்திலேருந்து வந்து என்னுடைய சக கலைஞர்களுக்கு இல்லை எனக்காக கூட நான் கட்டும்போது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் சேர்ந்து அது பயன்படுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்லும்போது நான் சில தனிப்பட்ட மனிதர்களுக்கோ தனிப்பட்ட ஆட்களுக்கோ நான் பகையாளியாடுறேன். அதனால் வந்து அது வருத்தத்தை வந்து நான் வெறும் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும். கடந்த முறை விடுதலை படத்தில் உயிர்ப்பு ஏற்படுத்து, இந்த முறை போனதற்கு அறிக்கை விட்டீங்க, திருமணம் இந்த முறையும் அறிக்கை விட்டு ஒரு தீர்வை எட்ட மாட்டேங்குது. அதான் கடந்த முறை நாங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிர்வாகிகள் மட்டும் இதை பண்ணோம், வெறும் பேப்பர் அறிக்கையோடு பண்ணுவோம். இந்த முறை முதல் முறையாக பெப்சியோட ஹிஸ்ட்ரியில் எல்லா உறுப்பினரும் வர வச்சு இதை பண்ணலாமா வேணாமல் கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை பெற்று இதை பண்ணியிருக்கோம். இது இல்லைன்னா 16 முதல் எந்த திரைப்பட தொழிலாளர்களும் படப்பிடிப்புகளுக்கு கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு ஒரு முடிவும் எடுத்திருக்கோம். அதனால் இந்த முறை அது கண்டிப்பாக நடக்கும். இந்த பெண் கலைஞர்களுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும்? இப்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து சாப்பிடும்போது நாங்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்பாண்ணேன், இல்லை சார் தண்ணி குடித்தா யூரின் வரும், அப்போ யூரின் போகிறது வசதி இல்லை, அதனால் வீட்டுக்கு போய் தான் நான் யூரின் போகணும், அதனால் நான் தண்ணியே குடிக்கிறதில்லை. இது எவ்வளோ பெரிய சித்திரவதை. அப்போது வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம். இதனால் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுங்கிறது, வேலை செய்யும்போது வெயில் அடித்தா கூட தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் தண்ணி குடித்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு யூரின் போகணும், யூரின் போகிறது வசதி இல்லை. இதை விட பெரிய சித்திரவதை உலகத்தில் எதுவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பெண் கலைஞர்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் கழிப்பறை வசதி வந்து எங்களுக்கு பண்ணித்தரணுங்கிறது எங்களுக்கு கண்டிப்பான கோரிக்கை. சார், மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க? ஒரே
எல்லார்ட்டையும் வைக்கிற கோரிக்கை அரசாங்கத்துக்கிட்ட வச்சுருக்கோம். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். ஏன்னா யாரும் நான் விமர்சனம் பண்ண விருப்பப்படல. எந்த அரசாங்கமும் சரி, நாங்களும் தொழிலாளர்கள் தான். 100 வருஷமாக எங்கள் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான விபத்து காப்பீடோ மருத்துவ காப்பீடோ இருந்தது. முன்னாடி கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறும்போது அந்த பேர் கலைஞர் காப்பீடுங்கிறது அதை எடுத்துட்டாங்க. மறுபடியும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு இப்போ இந்த நலவாரியத்தில் மருத்துவ காப்பீடு வசதி ஆட் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்துட்டே இருக்கோம். அதை ஆட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஓகே சார். நன்றி.